ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோகத்தில் தேவ சித்தம். மத்தேயு 6:10 சொல்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கூட அப்படித்தான் நடக்கிறார்கள். பரலோகம் முழுவதும் தேவ சித்தத்தால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். பூமியிலே நாம் தேவ சித்தத்தின்படி செய்யும் போது பரலோகத்திலும் நிச்சயமாகவே அப்படியே செய்வோம். இயேசு சொன்னார், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். தேவ சித்தத்தின் முக்கியத்துவத்தை அநேகர் உணர்வதில்லை. தேவ சித்தம் செய்யாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற பெரிய சத்தியத்தை சாத்தான் அநேகருடைய கண்களுக்கு மறைத்து விட்டான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பொதுவான ஜெபத்திலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். நாம் தேவ சித்தம் செய்யும் போது பரலோகத்தோடு இணைக்கப்படுவோம். பரலோக குடும்பத்தில் அங்கத்தினர்களாய் இருப்போம். இயேசு சொன்னார், மத்தேயு 12:50, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான். பரலோக சித்தத்தை பூமியிலே செய்ய முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நல்ல சான்றாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் சுய சித்தம் செய்யவில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, என் பிதா என்ன கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்றார். கெத்செமனே தோட்டத்தில் கூட இயேசு ஜெபிக்கும் போது தன்னுடைய விருப்பத்தை பிதாவுக்கு தெரியப்படுத்திவிட்டு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். நீங்களும் கூட உங்களுடைய விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுவதில் தவறில்லை. ஆனால் உங்களுடைய விருப்பத்தின்படிதான் தேவன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதும் அடம் பிடிப்பதும் சரியல்ல. கர்த்தரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துவிட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி அல்லாப்பா, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது தேவனுடைய சித்தம்தான். ஆனால் அதற்கும் ஒரு வேளை உண்டு. பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தேவ சித்தம் நிறைவேறவும் ஒரு காலம் உண்டு. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தோடு இணைந்தது தேவனுடைய நேரங்கள். கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய நேரத்தில் நிறைவேற ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்தி ஒரு வாக்கு கொடுப்பாரானால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைய வேத வாசிப்பு காலை பிரசங்கி 7, 8,
மற்றும் 9ஆம் அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.